ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று சிரேஷ்ட நடிகை எம்எல் ஈஸ்வரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த பெண் பிள்ளைகளை வந்து இந்த துறைக்கு அனுப்புறதுக்கு தயங்குறாங்க. அது ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு நடந்த சில விஷயங்கள் இல்லாட்டி வேறொரு பெண் பிள்ளைக்கு நடந்த விஷயங்கள் தன்னுடைய பிள்ளைக்கும் நடந்து விடக்கூடாது, சில நேரங்கள் நடந்து விடலாம் என்ற பயத்தில் வந்து இந்த என்னத்துக்கம்மா ஷார்ட் ஃபில்ம் அப்போ வேணாம், என்னத்துக்கம்மா ஒரு பாட்டு ஒன்று எடுக்கிறாங்க அதில் நான் நாடுறேன் இல்லை வேணும். இதற்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களோட அப்பாவே என்னை அனுப்ப விரும்பலை. ஏன்னு சொன்னால் அதுக்கு போனால் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். என்ன மாதிரி இன்னல்கள்? என்ன மாதிரின்னு சொன்னால், இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஒரு எங்களை முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துக்கு போடுறாங்கன்னு, அது மெயினாக எங்களை போடுறதா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் அவங்க சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகணும். அது உண்மையில் அப்படி நடக்குதா? நடக்கும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கு. அது ஆனால் வெளியில் வருது இல்லை, வெளியில் வராது. ஆனால் சில பேர் வந்து அந்த மாதிரி இதுகளுக்கு, அதாவது இயக்குனரா தயாரிப்பாளரா, அது அதில் நடிக்க யார் வாய்ப்பு தராங்களோ அவர் கேட்பார். இல்லாட்டி இன்னொரு இப்போ சொல்லுவோம், நாங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு டைரக்டர் வந்திருந்தார். அவர் டைரக்டராக என்னான்னு எனக்கு தெரியாது, நான் பேர் சொல்ல விரும்பலை, இங்கே உள்ளவங்களையும் பேர் சொல்ல விரும்பலை. என் மகளை நடித்தா, அவன் நல்ல டான்ஸர், அவன் நடித்தா. அப்போ அவருக்கு அந்த இந்தியாவிலேருந்து வந்தவர் கதை இல்லை, அவர் அப்போ தான் கூப்பிடுறாரு, சொல்லி நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட மகளை கூப்பிட்டேன்னு சொன்னால், அந்த மகளுக்கு சொன்னார், சரி நீங்கள் வாங்க. அப்போ நாங்கள் போய் பேசினோம். அப்போ நம்பரை கொடுத்து சொன்னார், நான் பேசுகிற நேரம் பேசுங்க. அப்போ அவள் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை நான் அந்த நீங்கள் சிம்ரன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு, சிம்ரனில் அசின் மாதிரி இருக்கிறீங்க. அப்போ அவள் அசின் எடுத்து தான் சொல்லுவாங்க, அப்படி ஆடுவாள். அப்போ அவர் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அதே மாதிரி தான் செய்வாள். அது எங்களோட ஃபீல்டில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ அவக்கு கோல் வருது, ராவ் நான் உங்களை வந்து கதாநாயகியாகவே போடுறேன், நான் உங்களை இங்கே படம் எடுக்கிறேன், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று செய்யணும். அப்போ இவக்கு தெரியாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது. அப்போ திருப்பி என்கிட்ட சொன்னால் இப்படின்னு. அப்போ நான் அவர் கோல் எடுத்து ஏசி எனக்கு சொன்னவர்கிட்டையும் சொல்லவும், அதுக்கப்புறம் ஆள் இங்கேயே இல்லை, அவர் எப்போ போனார் எது போனாருன்னு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு நடிக்கிறதுக்கு ஒளி நடிக்கிறதுக்கு வந்துட்டோன்னு சொல்லுங்களேன். ஆனால் நாங்கள் எல்லாரையும் நான் குற்றம் சொல்லியும் இல்லை. அது என்ன எங்களோட மொழிவாணன் சார், இந்த மற்றவங்கெல்லாம் இருந்தாங்க. நான் அந்த நிலைமைக்கு நான் ஆளாக இல்லை. ஆனால் வந்த கேர்ள்ஸ் என்ன செய்கிறாங்க, இப்போ ஆட வந்துட்டாங்க தானே, அப்போ ரியர்சல் போட்ட நேரம் அதில் வர பாய்ஸ் என்ன செய்கிறாங்க, அதில் யாராவது ஒன்றை லவ் ஆகுறாங்க. இந்த பிள்ளைகளும் அதில் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அப்புறம் சில வாழ்க்கை நாசமாகி சில நேரம் அவங்க அப்படியே மெரி பண்ணி ஒரு புள்ளை கிடச்சி புள்ளையோட விட்டுட்டு திருப்பி அது நிறைய நடந்துட்டு. அதனால அப்போ அதுகளெல்லாம் பார்க்குற நேரம் தாய் தப்பன்னு என்ன நினைப்பாங்க, ஐயோ எங்களோட பிள்ளைகளும் இதுக்கு அனுப்புனா இந்த மாதிரி நிலைமை வந்துடும்னு சொல்லித்தான் இதுக்கு அனுப்பாமல் இருக்க காரணம். முக்கியமாக வந்து ஒரு சில இயக்குநர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற தவறுகளால் அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய இது போன்ற கேள்விகளால் ஒட்டுமொத்த கலைத்துறையை நாசமாக போகுது. அது உண்மை, சீரழிஞ்சு போகுது. ஏன்னா அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இப்போதைக்கு எடுத்துக்கொண்டா, சிங்களத்தில் எடுத்துக்கொண்டா சகோதர மொழியில் எத்தனையோ நடிகைகள் இருக்கிறாங்க. பேர் அடுத்தடுத்து ஒரு நடிகைகள் வந்துட்டு இருக்காங்க. ஒரு காணி தமிழில் யாருமே இல்லை, ஒரு 2-3 பேர் மட்டும்தான் அவங்களே தொடர்ந்து நடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா புதுசாக வராங்க இல்லை. அப்போ புதுசாக நடிகைகள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் காரணம். தெளிவான ஒரு பிரச்சனை. ஆனால் அதுக்கு வந்து சிலவங்க வந்து முன்னோக்கி போய் கொண்டிருக்கவங்க இருக்காங்க. இதுக்கு ஏன்னா அது அவங்களோட வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அது கூட என்ன மாதிரி ஒரு விஷயம் என்று சொன்னால், யாராவது ஒரு நடிகை இந்த விடயத்தோடு ஒத்துழைத்து போனால் டைரக்டரோ தயாரிப்பாளரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒத்துழைக்கிறாங்க, உங்களாலேயே முடியாது. சரியா? அது உண்மை. அவங்க கேட்குற கேள்வி, அவங்க ஒத்துழைக்கிறாங்க, உங்களாலேயே முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அங்கே முன்வைக்கிறாங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா புதிய டேலண்ட் உள்ள இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், டிக்டாக்ல பார்க்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் துறைக்கு வராங்க, அவங்க டிக்டாக் எடுக்கிறாங்க, அவங்க போடுறாங்க. அப்படி சும்மா ஒரு டிக்டாக் எடுத்து போடுறதுக்கே அவங்களுக்கு
மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். கமெண்ட் வருதோ அது இப்போ உனக்கு எங்களுக்கு வேற நாங்கள் வேலை இல்லையா? போட்டாலே எனக்கே இப்போ எங்களுக்கே தேவையில்லாத மாதிரி எல்லாம் அவங்க கண்டதும் இல்லை ஒன்றில் போய் யாருன்னு தெரியா போய் யாருனது போய் ஃபேக் ஐடென்டி எல்லாம் எடுத்து எதேதோ அவங்களுக்கு இருக்கிற செய்ய எல்லாத்தையும் இதில் அப்போ அதுலேயும் சில பிள்ளைகள் வந்து அவங்களோட திறமையை நிப்பாட்டி எல்லாத்தையும் இது பண்ணி போட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இந்த எங்களோட ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நடிகர்கள் வாரதுன்னு சொன்னால் நான்டா இதுக்கு பிறகு நம்ப மாட்டேன் வருவாங்கன்னு இப்படியெல்லாம் நடக்கிற நேரம் இப்படியெல்லாம் நடக்குது மிக மோசமான விதத்துல எல்லாம் நடக்குதுன்னு. ஆனால் பொதுவாக இந்த துறையில் மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் ஆனால் வரலாம். ஆமாம் நாங்கள் மனசு வச்சா அது அவங்க சொல்கிற மாதிரிக்கு வரலாம். ஆனால் எல்லா டைரக்டரையும் என்ன குத்தம் சொல்ல ஆமாம் இது ஒரு சிலர் செய்கிற தவறு தான். ஒரு சிலர் செய்கிற தவறு நாங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும். ஒரு சிலர் தவிர என்ன எல்லாருமே இல்லை. இப்போ என்னையை பொறுத்தவரையில் எங்கட இந்த கொழும்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு டைரக்டர் மாரோ இதோ இப்போ நான் ராமதாஸ் அங்கிளோட இவங்களோட எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களே அவங்கள்ட்ட இருந்ததே இல்லை. அதான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய டைரக்டராக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவர்களிடம் இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி எண்ணங்கள் இல்ல. அது கூட அந்த காலத்துல Facebook எல்லாம் இல்ல. ஆனா உண்டு. நான் இப்ப முக்கியமா சொல்லிக் கொள்றேன் என்னன்னு சொன்னா இதுகள் இந்த பேச்சுகள் இந்த இதுகள் எல்லாம் வாரது வந்து எங்கட இங்க இல்ல அங்க இந்தியாவில தான் கூடுதலா இருக்கு. அதாவது இந்தியாவுல நடக்கிறது ஏன் இங்கேயும் செய்யக்கூடாது அந்த கருத்தை வச்சுதான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா இந்தியாவில பாருங்க எது எடுத்தாலும் என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்குது. அப்ப அதை வச்சு சில நடிகைகள் வந்து வெளிப்படையா சொல்றாங்க அண்ணன். அப்ப அதை வச்சுதான் இங்க இருக்கிற ஆட்கள் வந்து பயப்படுறாங்க. ஆனா இங்க அப்படி ஒன்று நடந்ததா எனக்கு கேள்விப்படல. ஆனா அவங்களோட தனிப்பட்ட முறையில பெரிய விஷயங்களும் இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா இது இந்த துறையில இருக்கணுமாக இருந்தால் மிக கண்ணியமாகவும் இருக்கணும், அதே நேரம் நிலைத்தும் இருக்கணும். அதானே முக்கியம். கண்ணியமாகவும் இருக்கணும், நிலைத்தும் இருக்கணும். ஆனா இப்படி இருக்கிறது கஷ்டம். இப்ப நானா இருந்தாலும் இவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு வாரதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன என்ன சொல்லுவாங்க தானே வாய் இல்லாட்டி நாய் இழுத்து. அது மாதிரி என் வாயால தான் நான் ஃபீல்டில் இருக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். என்னை ஈஸ்வரின்னு சொன்னா எல்லாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, வாய்க்காரி சண்டைக்காரின்னு. அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கவே முடியாது. அது காரணம் வந்து அப்படி அவ்வளோ நீங்கள் அப்படி இருக்கிறனால தான் சிலர் வந்து நெருங்க பயப்படுறாங்க. அப்படி கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு இருந்தா இவங்கள்ட்டையும் கேட்டு பார்ப்போமே. இப்படிதான். ஏன்னா ஆண்களை ஒரே அடியா நாங்க குத்தம் சொல்ல பெண்கள் நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப யாராவது வந்து என்னட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஈஸ்வரி என்ன மாதிரி தனியாவா அப்படின்னு. அப்ப நாங்க என்ன செய்யணும், எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. அவங்களுக்கு எடுத்து அதை அழகா சொல்லணும். அதை அழகா சொல்லி அவங்களோட அந்த 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 இதை கிளியர் பண்ணணும்னு சொன்னா அவங்களும் எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, நாங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். அதுக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள ஏச கூடும். அப்போ இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் குத்தம் சொல்ல மாட்டேன். கேட்டவங்களும் இருக்காங்க. இப்போ யாரும் ஒரு அழகா இருந்தா யாரும் கேட்க அது கட்டாயம் கேட்பாங்க. ஒரு பெண்கள் அழகா இருந்தா அது யாருமே பார்க்கத்தான் செய்வாங்க, கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்காக வேண்டி அவங்க எல்லாருமே கெட்டவங்க நல்லவங்க என்ன நாங்கள் கெட்டவங்கராகிறது எங்களோட அழகு ஒரு நேரம் அவங்களோட மனசை குழப்பிடும். நிச்சயமா அப்படி நடந்தனால தானே அவங்க அதை கேட்குறாங்க. அதனால நாங்கள் அவங்களோட கோச்சிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கண்ணிற்கு பார்க்கறதுக்கு, கண்ணிற்கு ரசிக்கிறதுக்கு. அதனால நாங்கள் அவங்களோட சண்டை அவங்களோட மனசை சஞ்சலத்தை இல்லாமக்கணும். சரி, நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ ஆண் பிள்ளைகளும் இந்த துறைக்கு வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே போகிறீங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறேன். இப்போ டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறாங்க, வீட்டில் வந்து டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறாங்க. டான்ஸ் கிளாஸ் அனுப்பி அவன் டான்ஸ் ஆட வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அனுப்ப மாட்டாங்க, டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. எல்லா வீடுகளையும் டான்ஸ் கிளாஸுக்கு அனுப்புவாங்க. ஆனால் அவன் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு ஆட போகிறதா இருந்தால் அனுப்ப மாட்டாங்க. வேணாம் அங்கே போனால் நீ கெட்ட பழக்கம் எல்லாம் பழகிடுவ. அந்த பெற்றோருக்கு என்ன சரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? அந்த பெற்றோருக்கு அவங்களுக்கு தான் டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைகள் இருந்தால் அவங்களோட வந்து இப்போ இந்த கலைன்றது எல்லாத்துக்கும் கலை மேலே பற்று வராது. அதுக்குன்னு நம்பர் இருக்குது, அந்த கலைக்கு உண்டான நம்பர் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் என்னத்தான் சொன்னாலும் எது தான் படின்னு சொன்னால் அந்த கலையை விட்டு அவங்களோட மேலே இருக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்கு அவங்க ஆசைப்படத்தான் செய்வாங்க. அப்போ அதுக்கு போகிற நேரம் அது சில தாய் தோப்ப மாதிரி என்ன இப்போ இருக்கிற மாதிரிக்கு தெரியும் தானே, போதைப் பொருள்கள் அதெல்லாம் பாவிச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே நான் வாரது எந்த மகனை நான் அனுப்புறதா இருந்தால் எந்த மகன் நல்லவருன்னு எனக்கு தெரியும். அங்கே வாரவங்க யார் எப்படி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்னு அந்த பழக்கங்கள் அவங்களும் பழகுவாங்க. அதனால ரொம்ப சமுதாயம் இப்போ ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நல்ல பிள்ளைகள் யாருன்னு தேர்ந்தெடுக்க கஷ்டமாக இருக்குது.
இப்போ அதான் இப்போ நான் இப்போதைக்கு இப்போ நீங்கள் இந்த துறையில் இருக்கிறீங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் அதாவது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தேவையான நடிகர்கள் ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னா யார் நீங்கள் சொல்லுங்க? 5 பேர் சொல்கிறேன்டா இப்போதைக்கு அப்படி சொல்கிறதுக்கு உண்டான நடிகைகள் யாருமே இல்லை. அதாவது நீங்கள் தமிழ் மொழியில் சொல்கிறீங்க. அப்போ அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பின்னடைவு பாருங்க. கட்டாயம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவில் எடுத்தால் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கு பேர் கோயில் கட்டி அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அந்த மன்றம் இந்த மன்றம் வீட்டில் பால் இருக்காது அண்ணர். அப்போ இன்னைக்கு எங்கட ஸ்ரீலங்காவில் இந்த கொழும்புல யார் எந்த நடிகனுக்கு எந்த நடிகைக்கு ஒரு மன்றம் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஏதாவது ஒரு ஒரு சிலை கட்டினாலும் வச்சுருக்குறீங்க? இல்லை, யாருமே இல்லை. அப்படி யாருமே ஃபேமஸ்ன்னு சொல்கிறதுக்கு முடியாது. நாங்களே எங்களை டிக்டாக்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ நாங்களே எங்களை ஃபேமஸ் பண்ணி கொண்டா தான் நாங்கள் நடந்து போகிறோம். நாங்கள் நடிகைன்னு சொன்னால் இனி யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரியாது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ நடிகைன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இன்றைக்கி எங்களோட சகோதர மொழியில் எடுங்க, நடிகைன்னு சொன்னால் டக்குன்னு தெரியும் அந்த இருக்காங்க, டக்குன்னு போய்ட்டு ஒரு செல்ஃபி பிடிக்கும், அதுக்கு இது போடுங்க. எங்ககிட்ட யாருமே சில நடிகைகள் சகோதர மொழியில் சில நடிகைகள் வந்து அவங்கள வெளியில் சந்திக்கும் போது அவங்களோட கதாபாத்திரத்தை பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க. அண்ணன் மென்னு சாப்பா, அண்ணன் மென்னு லதா, அவங்களோட அந்த நான் ஒரு 2 பேரை சொன்னேன்னா அவங்களோட அந்த கதாபாத்திரத்து பேர் அது அவங்களோட மனசில் ஊறி போயிட்டு. அப்போ பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அவங்களோட அரசு தொலைக்காட்சியோ தனியார் தொலைக்காட்சியோ எடுங்க, இவ்வளோ நாடகங்கள் போகுது. அதாவது அவங்களோட வந்து செய்தி அறிக்கைக்கு பிறகு இரவு 10 மணி வரை நாடகம். எங்கட தமிழ் கலைஞர்கள் ஒரு நாடகமாவது நாங்கள் வந்து இந்தியா நாடகங்கள் எடுத்து போட்டுட்ருக்கோம். அதுதான் போட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நான் சொல்லலை, ஏன்னு சொன்ன நடிகர்கள் இல்லை, நடிகைகள் இல்லை, டைரக்டர் மாதிரி இல்லைன்னு நான் சொல்ல வரல. நல்ல கதாசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிது இந்த காசு தான். இந்த காசு இருந்தால் இன்னைக்கு இந்தியாவை விட திறமையாசாலையும் எங்கட நாட்டில். நான் இந்த கேள்வியை வந்து எல்லார்ட்டையும் கேட்குறது தான், நீங்கள் வார எல்லாத்தையும் கேட்குறது உங்கள்கிட்டையும் கேட்குறேன். தென்னிந்திய தொலைக்காட்சிகள் இலங்கைக்கு வரலைன்னு பார்ப்போம். அந்த டிவி இந்த டிவி எதுவுமே இல்லை, செட்டலைட்டும் இல்லை, கேபிள் டிவியும் இல்லை. அப்படியா இருந்தால் இந்த நிலைமை, இந்த கலைத்துறை எப்படி இருந்திருக்கும்? அப்படியா இருந்திருந்தால் இன்னைக்கு எங்களோட இலங்கை நாட்டு கலைஞர்கள் எல்லாம் கொடி கட்டி பறந்துருப்பாங்க. அது சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு முந்தி பாருங்கள், இது எங்களோட முத்தழகு சார், கலாவதி சின்னசாமி அவங்க எப்படி பாட்டு படித்தாங்க, என்னென்ன பாட்டுகள் எல்லாம் இருக்குது, எப்படி ஃபேமஸாக போச்சு அந்த நாளில். ஆனால் இப்போ எங்கே அந்த பாட்டும் போது இல்லை, இப்போ இருக்கிற பாட்டு அமைக்கிறாங்க. இப்போ பாட்டுகளோட வரிகளே கேட்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பாட்டு வந்து கேட்குது இல்லை, அந்த வரிகள் எங்களுக்கு அது வாய்க்குள்ளே நுழையுதும் இல்லை. ஆனால் அந்த நேரம் என்ன அழகாக எல்லாம் படித்தாங்க, எவ்வளோ பாடல் மாதிரிலாம் இருந்தாங்க. அப்போ அந்த பாடலெல்லாம் அந்த நாளில் வந்து ரேடியோவில் எப்படி போச்சு தெரியுமா? அதாவது இலங்கை பாடலுக்கென்றே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த பாடல்கள் இன்றைக்கும் மரியாதை இருக்கு. இன்றும் கூட முத்தழகு ஐயா வந்து எது சரி ஒரு மேடைக்கு வந்தால் அவருடைய பாடல்களை பாட சொல்றாங்க. அவர் இயற்றி அவர் பாடின பாடல், இல்லாட்டி வேற ஒருத்தர் இயற்றி அவர் பாடின பாட்டு. ஏன்னா அந்த பாடல்களுக்கான கைத்தட்டல் இன்னும் இருக்குது. அப்போ பாருங்க, அப்போ எங்களோட இலங்கையில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ காரணம் வந்து சொல்ல போனால் இந்த காசு, மற்றது இப்போ வந்து தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் கூட. அதனால இந்தியாவில் அது பெரிய வல்லரசு நாடு, அவங்களுக்கு எல்லாம் இல்லை. எங்களோட நாட்டில் இன்னும் ஆனால் ஏலாமல் இல்லை. எங்களோட நாடு இதுன்னு சொல்லலை, எல்லாருக்கும் காசு இல்லாமல் இருக்கிறவங்க யார் இருக்காங்க? இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாத யார் இருக்காங்க சொல்லுங்க? இருக்கிறாங்க, காசு இல்லாமல் இல்லை, அதை வெளிக்காட்டி கொள்றாங்க இல்லை, அவங்களோட சேவைக்கு வச்சு கொண்டிருக்காங்க. அவ்வளோ. சரி, ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.